உலகின் 20% எண்ணெய் வர்த்தக போக்குவரத்து நடக்கும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் 5 நாடுகள் தவிர வேறு எந்த நாடுகளுக்கும் அனுமதி இல்லாத ஒரு சூழல் நிலவி வரக்கூடிய சூழலில் அமெரிக்கா அதனை கைப்பற்றும் முனைப்பில் அங்கு தாக்குதல் நடத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் தற்பொழுது ஹார்முஸ் ஜலசந்தியில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் ஈரானின் கடற்படை தளபதியான அலிரெசா டங்ஷரி கொல்லப்பட்டதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அலிரெசா 2018 ஈரானின் அப்போதைய உச்ச தலைவராக இருந்த அயத்துல்லா கமேனியால் கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பல்வேறு ஈரானின் முக்கிய பிரமுகர்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டு வரும் சூழலில் தற்போது கடற்படை தளபதியான இவரும் அலிரெசாவும் கொல்லப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.